அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபை மாதாந்திர பெண்கள் பயான் நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தரக்கூடிய 3/4 மணி நேரம் பயான் தொடர்ந்து நடைபெறும். அதை ஒட்டி 10 நிமிஷம் திக்ர் துஆவும் பாங்கு சொல்வதற்கு 20 நிமிஷத்துக்கு முன்னால் 15 நிமிஷத்துக்கு முன்னால் வீட்டுக்கு அனுப்பப்படும் தாய்மார்கள், சகோதரிகள், ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் விரைவாக பள்ளிக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் சொல்லப்படக்கூடிய நல் விஷயங்களை வாழ்விலை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்து அல்லாஹுடைய அன்பையும் அருளை பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் உங்களை அருள் புரிவான் என்று கேட்டுக்கொண்டு ஆரம்பமாக உங்களை அழைத்தவனாக என்னுடைய வார்த்தையை தோன்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான தாய்மார்களே, இம்மாதத்தினுடைய தலைப்பு வரம்பு மீறும் பெண்களை நேர்வழிப்படுத்துவது எப்படி என்ற தலைப்பிலே நாம் சில நல்ல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். காலத்திற்கு ஏற்ற தலைப்பு. இன்றைய சூழ்நிலைக்கு குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு, வயதுக்கு வந்த வாலிப பெண்களுக்கு மிக தேவையான ஒரு தலைப்பு என்று கருதுகிறார். இந்த தலைப்பில் நாம் இப்பொழுது சிந்திக்க, சம்பந்தமாக பேச நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் இந்த சபையை கபூல் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى: ومن يبتغ غير الإسلام دينا فلن يقبل منه. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أيما امرأة أصابت بخورا فلا تشهد معنا العشاء الآخرة، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், மலிமான்கள், நல்லோர்கள் என நம்மவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை தூங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபை இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா பேண வேண்டிய, பேணி நடக்க வேண்டிய ஒழுக்கமான விஷயங்களை ஏராளமாக ஷரியத்திலே சொல்லியிருக்கின்றான். இப்படி ஏராளமான விஷயங்களை ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள், வாலிப யுவதிகள் இஸ்லாத்திற்கு மாற்றமாக, ஷரியத்திற்கு முரணாக வாழக்கூடிய நிலைகளை பார்க்கின்ற பொழுது இவர்கள் எல்லாம் வரம்பு மீறி செயல்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் சிந்தனையும் எழுப்புகிறது. இந்த வரம்பு மீறி செய்யக்கூடிய இந்த செயல்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த தவறு செய்யக்கூடிய பெண்களை, வரம்பு மீறக்கூடிய பெண்களை எப்படி திருத்துவது என்று தெரியாமல் எத்தனையோ ஊர்களில் ஜமாத்தார்கள், குடும்ப தலைவர்கள், ஊர் பெரியவர்கள் எல்லாம் இன்றைக்கு குழம்பி போய் நிற்கிறார்கள். காலம் அவ்வளவு வேகமாக கெட்டு போயிருக்கிறது. இந்த காலத்தில் உள்ள பெண்களை தீன் பிரகாரம், தீன் சார்ந்த வழியின் பிரகாரம் வாழ வைப்பது ஆகப்பெரிய ஒரு போர்க்களம். இப்படிப்பட்ட போர்க்களத்தை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் குழம்பி நிற்கும் பல்வேறு இடங்களில் நமது மஹல்லாவின் அல்லாஹ் ஒரு அற்புத வழியை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். வரம்பு மீறி போகக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய 2 தீர்வு தான். ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, வரம்பு மீறும் பெண்களை குர்ஆன் வழியிலே சரி செய்ய வேண்டும். 2வது, வரம்பு மீறி போகக்கூடிய பெண்களை ஹதீஸின் வழியாக சரி செய்ய வேண்டும். குர்ஆனும் ஹதீஸையும் தவிர்த்து விட்டு
இன்றைக்கு ஒரு பெண் வரம்பு மீறக்கூடிய நிலையிலே நாம் அவரிடத்துல சென்று நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று வெறுமனே நம் சொந்த வார்த்தைகளையால் நாம் அவர்களுக்கு உபதேசம் செய்தால் அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? உங்க வேலையை பார்த்துட்டு போகணுன்றுவான். என்றைக்குமே மனிதனுடைய சொல்லுக்கு இந்த உலகத்துல மரியாதையே கிடையாது. ஆனால் அதே மனிதன் அல்லாஹுடைய சொல்லை எடுத்து இந்த உலகத்தில் நடக்கும் தவறுகளுக்கு மத்தியிலே அவன் சுட்டி காட்டுகின்ற பொழுது அல்லாஹுடைய சொல்லுக்கு என்றைக்கும் ஒரு இஸ்ஸத் இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் ஏராளமான வசனங்களிலே நன்மை தீமையை பற்றி பேசுகிறான், வரம்பு மீறுதலை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அப்படி குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு போய் நாம் திருத்தினால ஒழிய இந்த வரம்பு மீறும் பெண்களை நம்மால் திருத்த முடியும். எப்படி திருத்துவது என்ற ஒரு கேள்விக்கு குர்ஆனிய ஹதீஸை தான் நம்ம கையில் எடுக்கிறோம். இன்னைக்கு தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல 63 வருஷம் வாழ்ந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். அவங்க மௌத்தா போகும்போது 2 விஷயம் சொல்லிட்டு மௌத்தா போனாங்க. எந்த 2 விஷயத்தை சொல்லிட்டு போனாங்க? அல்லாஹுடைய வேதத்தை விட்டு விடாதீர்கள், என்னுடைய சுன்னாவை விட்டு விடாதீர்கள். அல்லாஹுடைய வேதத்தையும் என்னுடைய நபி மொழியும் நீங்கள் பின்பற்றும் காலம் எல்லாம் கண்டிப்பாக ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். 40-50 ஆண்டுக்கு முன்பதாக இந்த மண்ணில் இதே ஊரில் எத்தனையோ பெண்கள் இந்த சுன்னாவையும் குர்ஆனையும் பின்பற்றி வாழ்ந்ததினால் இன்றைக்கும் அவர்கள் ஒரு இஸ்ஸத்தான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2000 2025 ஏறக்குறைய இந்த 25 ஆண்டு காலத்தில் உள்ள வளர்ந்து நிற்கும் இளைய சமுதாயம், குறிப்பாக பெண்கள் சமுதாயம், தீனுடைய விஷயத்தில் அவர்கள் ரொம்ப பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பேரிடியை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். சொல்லிக்கொள்ற மாதிரி எந்த அமலுமே கிடையாது. ஒரு தொழுகை விஷயத்துல பேணுதல் கிடையாது. ஒரு தக்குவாவை, இறை அச்சத்தை பேணக்கூடிய விஷயத்துல எந்த ஒரு முன்மாற்றமும் கிடையாது. பெண்களிடத்துல அந்த தக்குவாவும் அமல் விஷயம் இன்றைக்கு குடும்பங்களில் அந்த வாசனை இல்லாமல் போய்விட்டது. வீடுகளிலே ஏதாவது ஒரு துக்க செய்தி என்றால் குர்ஆனை ஓதுவது, ஒரு நல்ல செய்தி என்றால் ஒரு குர்ஆனை, இது போன்ற நல்ல நிகழ்ச்சி, துக்க நிகழ்ச்சிகளுக்கு மாத்திரமே நன்மை செய்யக்கூடிய பெண்களாக நம்மால் பார்க்க முடியுது ஒழிய மற்ற எல்லா நாட்களும் இஸ்லாம் என்ற பெயர் தாங்கிய முஸ்லிம் பெண்கள் வரம்பு மீறக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். வரலாற்றை நீங்கள் பிரட்டி பாருங்கள். எத்தனையோ சமூகத்தார்கள், அதில் குறிப்பாக பெண்கள், குறிப்பாக லூத் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அவர்களுடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்காமல், நபியுடைய சொல்லை கேட்காமல் வரம்பு மீறியதின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை தண்டித்தான் என்பதாக வரலாறு பேசுகிறது. எத்தனையோ பெண்கள் மக்கத்தினுடைய குஃபார்களுடைய தலைவர்களுடைய மனைவிமார்கள் முஹம்மதை எதிர்த்து நின்றார்கள். இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக வரம்பு மீறி செயல்பட்டார்கள். முஹம்மதை அழிப்பதற்கு பல சதித்திட்டங்களை வகுத்தார்கள். அத்தனை வரம்பு மீறுதலுக்கும் அல்லாஹ் ஒரு நாள் முடிவை கட்டினான். அந்த வரலாற்றினுடைய பாடமாகத்தான் அல்லாஹ் நமக்கும் சொல்லுகிறான், வாழும் காலத்தில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீனையும் ஷரியத்தையும் கொடுக்கப்பட்ட கடமைகளையும் முறையாக நிறைவேற்றுங்கள். கடமைகளில் நீங்கள் கொலை செய்தால், கடமைகளில் நீங்கள் மாறு செய்தால், கடமைகளில் நீங்கள் துச்சமாக கருதினால், முன்னோர் சமுதாயத்துக்கு எப்படி அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அதாபை தந்தானோ அந்த அதாபை அல்லாஹ் நமக்கு தருவதற்கு கூட தயாராக இருக்கின்றான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சரி, இன்றைய இஸ்லாமிய பெண்கள் வரம்பு மீறுகிறார்கள், அவர்களை சரி செய்வது எப்படி என்ற இந்த தலைப்பை நாம் எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பது? முதல்ல இன்றைய இஸ்லாமிய பெண்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வரம்பு மீறி செயல்படுகிறார்கள் என்று நாம் ஒரு பட்டியலை பார்க்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ஒரு பெண் தனது அழகை வெளியே காட்டக்கூடாது. ஒரு பெண் தன்னுடைய அழகான அந்த தோற்றத்தை வெளியே காட்டக்கூடாது. அப்படி வெளியே காட்டுவதை அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறான். ஒரு பெண் தன்னுடைய அழகை வெளியே காட்டுவதில் வரம்பு மீறி செயல்பட்டார் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் எப்படி சொல்லி திருத்துறாங்க தெரியுமா? இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு பெண்ணு ஓவர் மேக்கப் போட்டுக்கிட்டு ஓவரா தன்னுடைய அழகை எல்லா ஆண்களும் பார்க்கும் விதமாக ஒரு 50 வயசு கடந்தும் 60 வயசு கடந்தும் அந்த மேக்கப்ல அந்த ஆர்வம் அந்த மோகமும் குறையாம இன்னும் தன் அழகை பிற ஆண்கள் பார்க்கின்றதற்காக வேண்டி செயல்படக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? உலகமே ஒன்று சேர்ந்தாலும் அந்த ஒரு பெண்ணை திருத்த முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்து, ஏம்மா உனக்கு வயசு 60 ஆயிடுச்சு 70 ஆயிடுச்சு, இன்னும் என்ன நீ மேக்கப் டப்பாவோட சுத்தி இருக்கிற, கொஞ்சமாவது தொழக்கூடாதா, திக்ர் செய்யக்கூடாதா என்று போய் நீங்க உலகமே திரட்டிட்டு போய் அந்த அம்மாவுக்கு நீங்க உபதேசம் பண்ணீங்கன்னா அந்த அம்மா கேட்காது.
ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய ஒரு வசனத்தை நீங்கள் ஓதி காட்டுங்கள், கண்டிப்பாக அந்த பெண்ணுடைய உள்ளம் கேட்கும் சிந்திக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அல்லாஹ் சொல்லுவான், குல்லில் மூமினீன யகுலூன மின் அப்சாரிஹிம், நபியே நீங்கள் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹும், அவர்களுடைய மர்மஸ்தானங்களை அவர்கள் முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்ளட்டும், தாலிக அஸ்கா லஹும், அல்லாஹ் சொல்லுவான், அப்படி அவர்கள் செய்தால் அதுதான் அவர்களுக்கு பரிசுத்தம், அதுதான் அவர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு என்பதாக அல்லாஹ் அந்த வசனத்துல பேசி முடிப்பான். நீங்க இன்னைக்கு பார்க்கலாம், இந்த வசனத்தில் அல்லாஹ் தாலிக அஸ்கா லஹும் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்க ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க. அதாவது பார்வையை தாழ்த்திக்குங்க, மர்ம உறுப்பை பாதுகாத்துக்குங்கன்னு உலகத்துல எந்த மதமும் சொல்லவில்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர. உலகத்தில் உள்ள எல்லா மதத்தவர்களும் எல்லா மனிதர்களும் மானத்தோடு வாழ வேண்டும், மரியாதையோடு வாழ வேண்டும், தேவையில்லாத தீமைகளை செய்யக்கூடாது என்ற ஒரு நல்ல தத்துவங்களை வகுத்து வாழ்வார்கள் ஒழிய எந்த மதமும் தன் மதம் சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க தாழ்த்தி கொள்ளுங்கள், நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளையாக பிரிப்பது கிடையாது. ஒவ்வொருவரும் தனக்கான ஒரு தத்துவங்களை உருவாக்கி கொள்கிறார்களுடைய எந்த மதமும் வழிகாட்டவில்லை. இஸ்லாம் மாத்திரமே, குர்ஆன் மாத்திரமே முழு உலகத்துக்கும் பொதுவான ஒரு வேதம், அனைத்து பெண்களுக்கும். இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய பெண்கள் ஒரு புறம் தவறு செய்கிறார் என்று சொன்னால், அதே கால பருவ நிலையிலே, அதே கால சமநிலையிலே பிற மதத்தை சேர்ந்த பெண்களும் பிற மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சேர்த்துதான் குர்ஆன் பேசுகிறது. வெறுமனே முஸ்லிம்களுக்கு மட்டும் பேசல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியால நடந்த ஒரு செய்தி, பொதுவாக இந்த செய்திகள் பார்க்கக்கூடியவர்களுக்கு, பேப்பர் படிக்கிறவங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கும்பகோணத்துல நடந்த ஒரு சம்பவம், நேற்றைக்கு நடந்த ஒரு சம்பவம். 27 மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி சகோதரி, மாற்று மதத்துடைய பெண்மணி சகோதரி, ஒரு 3 டிகிரி படிக்க வச்சுக்கிறாங்க தந்தையார். அந்த 3 டிகிரி படிக்கும் காலத்தில் தவறான காதல் தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண் அந்த கணவனை, அந்த பையனைத்தான் விரும்பும் என்று நிற்கின்ற பொழுது தந்தையாகப்பட்டவர் வன்மையாக கண்டிக்கிறார். அந்த பெண் கேட்காத பட்சத்தில் சொந்த தகப்பனை என்ன செய்கிறார், 27 வருடமாக பெற்று வளர்த்து பாதுகாத்து உருவாக்கி அந்த ஆணி வேறு அந்த ஆலமரத்தை ஒரு அருவாவால் வெட்டி சாய்க்கிறார். இது நேற்றைக்குள்ள செய்தி. நீங்க கவனிச்சு பாருங்க. குல்லில் மூமினீன யகுலூன மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹும், எந்த மதத்திலும் இது போன்ற ஒரு அற்புத வசனமும் வாசகமும் கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது, இஸ்லாமியருக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும். உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய பெண்களும், எல்லா பெண்களும், எல்லா மதத்த பெண்களும் குர்ஆனை படிக்க துவங்கினால், அதனுடைய தர்ஜுமாக்களை விளங்க துவங்கினால், அவர்கள் வாழும் பொழுது குர்ஆன் சொல்வதை கேட்ட உள்ளம் அவர்களுக்கு தோணும். இப்ப இன்னைக்கு வரம்பு மீறக்கூடிய பெண்களுக்கு நீங்க அவங்ககிட்ட போய் ஒரு தந்தையாகவோ ஒரு தாயாகவோ, நீ குடும்ப மானத்தை காப்பாத்து, குடும்ப கௌரவத்தை காப்பாத்து, இந்த மாதிரி ரோட்ல நிக்காத, இந்த மாதிரி எல்லா ஆண்கள்ட்டையும் நீ அழகா காட்டாத அப்படின்னு சொந்த அட்வைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது. அந்த தவறு செய்யக்கூடிய ஒரு இடத்துல குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுங்கள். மக்காவை விட்டு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் குர்ஆன் ஆயத்தை தான் பஜார்ல ஓதுனாங்க. மக்காவுலங்கும் அப்படிதான். தவறு நடக்கின்ற பொழுது எந்த சஹாபியும் சொந்த வார்த்தையை கொண்டு யாரையும் திருத்தல. அல்லாஹ்வுடைய வேதத்தை உள்ள வஹீகளை ஓதி காமிப்பார்கள். சொல்லுங்கள், குல் நபியே சொல்லுங்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று அந்த குஃபார்கள்ட்ட சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கடவுள் என்று, வருஷத்திற்கு 365 நாட்களுக்கு 365 கடவுள் வணங்கக்கூடிய அந்த குஃபார்களிடத்துல நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள். நாம் விளங்க வேண்டிய செய்தி, தவறு நடக்கக்கூடிய இடங்களிலே மனிதர்கள் போய் தன்னுடைய சொந்த உபதேசங்களை செய்கின்ற பொழுது உலகம் ஒருபோதும் திருந்தாது. அதே நேரத்தில் அல்லாஹுடைய வார்த்தைகளை, ரசூலுடைய வார்த்தைகளை நீங்கள் ஒரு வாட்டி சொல்லுங்கள், அல்லாஹ் அந்த உள்ளத்திற்கு ஹிதாயத்தை வழங்குவான். இன்றைக்கு நமது ஊரிலே பெண்களுடைய நிலை படுமோசமாக போயிருக்கிறது. நமது ஊர் ஒரு காலத்துல பேர் போகும் அளவுக்கு நல்ல ஊராக இருந்தது. இன்றைக்கு வருஷங்கள் வேகமாக உருண்டு ஓட 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 ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் வரக்கூடாத மாற்று சகோதரருடைய மேல்நாட்டு கலாச்சாரம் இன்றைக்கு எல்லாம் ஊடுருவி விட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, வரம்பு மீறக்கூடிய பெண்களை சரி செய்யக்கூடிய ஒரு சிறந்த கலை குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ் நமக்கு அற்புதமாக இந்த உலகத்திலே தந்திருக்கிறான். அதை பெண்கள் முதலிலே கையாள வேண்டும். உங்கள் வீடுகளிலே பெண்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? உங்கள் பெண் பிள்ளைகள் தவறில போகக்கூடியவர்களாக இருக்கிறார்களா?
அவர்களை அதட்டாதீர்கள், மிரட்டாதீர்கள், உதைக்காதீர்கள், அவர்கள் மனம் புண்படும் அளவுக்கு பேசாதீர்கள். அமைதியாக உட்கார வைத்து குர்ஆனிலே சம்பந்தப்பட்ட ஆயத்துக்களை அவர்களுக்கு ஓதி புரிய வையுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்லுவார்கள், வடிகட்டு நிற்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களிடத்துல வரம்பு மீறி போகக்கூடிய அடுத்த ஒரு செயல் என்ன தெரியுமா? இன்றைக்கு பெண்களிடத்துல குறிப்பாக அதாவது தங்களுடைய நகத்திற்கு நகப்பாலிஷ்டும் தங்களுடைய உதட்டுக்கும் லிப்டிக்கும் இன்றைக்கு இந்த சமூகத்திலே ஓவராக ரொம்ப தலைக்கு மேல தலைவிரித்து ஆடுகிறது. 80 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த நாசமா போன லிப்டிக்கும் நகப்பாலிஷ்டும் இந்த உம்மத்துல இருந்துச்சான்னு கேட்டா, அது இருந்தவங்க கேட்டா சொல்லுவாங்க அப்படி ஒரு கலாச்சாரமே இல்லைன்னுவாங்க. ஏறக்குறைய இப்ப ஒரு 40-50 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே நம் இஸ்லாத்தில் அது சொல்லப்படாத ஒரு கலாச்சாரம், அது ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு தீமையை கலந்த ஒரு ரசாயனம். அந்த ரசாயனத்தை நகத்திலையும் உதட்டிலையும் இஸ்லாமிய பெண்கள் தாங்கள் செய்வது மாத்திரம் அல்லாமல் தங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் அதை செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்கிறார்கள். ஒரு தாய் ஒரு கண்ணாடிக்கு முன்னால் தன்னுடைய அந்த உதட்டுக்கு நகைப்பாடு லிப்டிக்கை போடும் பொழுது தன் பெற்றெடுத்த பெண் பிள்ளையும் கூப்பிட்டு இங்க வா, நாம் ஒரு கல்யாணத்துக்கு போறோம், உதத்தை காட்டுன்னு சொல்லி அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் போட்டு விடுகிறார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான கலாச்சாரம்! இது வரம்பு மீறக்கூடிய செயல் அல்லவா? சஹாபி பெண்களும் வாழ்ந்த காலத்திலே குடும்பமாக வாழ்ந்தார்கள், நல்லது கெட்டத்திற்கு போய் கலந்து கொண்டார்கள். இப்படித்தான் தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் வழிகெடுத்தார்களா? தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படித்தான் தவறான வழியில் அன்றைக்குள்ள தாய்மார்கள் சஹாபி பெண்கள் வழிகாமித்தார்கள் பார்த்தால் அறவே கிடையாது. இன்றைக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் நாம ஒதுக்கி வச்சதுனால நமக்கு எத்தனையோ நம்ம இஸ்லாம் மார்க்கத்தில் இல்லாத கலாச்சாரம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஊடுருவிட்டு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது போன்று நகத்திற்கும் உதட்டத்திற்கும் நகைப்பாலிஷும் லிப்டிக்கும் போடக்கூடிய பெண்களை பெருமானார் தங்களுடைய நபிமொழியிலே ஃபஹிய ஸானி என்பதாக குறிப்பிட்டார்கள். ஒரு பெண் இந்த உலகத்திலே நறுமணம் பூசிக்கொண்டு நடந்து செல்வாளையானால், ஒரு பெண் தன்னுடைய நகத்திற்கும் உதட்டத்திற்கும் நகைப்பாலிஷும் லிப்டிக்கும் போட்டுக்கொண்டு செல்வாளையானால் அந்த பெண்ணை பெருமானார் எப்படி அழைத்தார்கள் தெரியுமா? ஃபஹிய ஸானி என்றார்கள். அருமை தாய்மார்களே, அரபில ஜானி என்று சொன்னால் விபச்சாரி என்று பொருள். 5 கால தொழுகை தொழுத ஒரு பெண்ணை, குர்ஆன் ஓதிய ஒரு பெண்ணை, எல்லா நாட்களில் நோன்பு பிடித்த பெண்ணை, ஒரு தக்வாதாரியாக வாழ்ந்த பெண்ணை கேவலம் அற்ப ஒரு இன்பத்திற்காக பிற மக்களுடைய பார்வையில நம்முடைய நகங்கள் நம்முடைய உதடுகள் அழகாக தெரியப்பட வேண்டும். பெண் சமுதாயத்திற்கு மத்தியிலே எந்த பெண்ணும் ஆண்கள்கிட்ட போய் என்ன செய்யறது கிடையாது. நாங்க லிப்டிக் போட்டுக்கிறோம், நகைப்பாலிஷ் போடுறோம், பாருங்கன்னு காட்டுறது கிடையாது. பெண் சமுதாயமே பெண்களுக்கு மத்தியிலே காட்டுவதற்காக இந்த செயலை செய்கின்ற பொழுது, இத்தனை ஆண்டு காலம் நன்மை செய்த ஒரு பெண்ணை பார்த்த ரசூலுல்லாஹ் ஒரு தீமை செயலில் வரம்பு மீறியதற்காக ஃபஹிய ஸானி என்று குறிப்பிட்டார்கள். அவள் ஒரு விபச்சாரி என்று சொன்னார்கள். சாதாரணமா நம்ம குடும்பத்தை யாராவது தரைகுறைவா பேசினா நமக்கு மூட்டுக்கு மேல கோபம் வரும். நீ எப்படி என் குடும்பத்தை பேசலாம்? எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? அதே சூடும் சொர்ணையும் பெண்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படாத விதிமுறைகளை தாண்டி வரம்பு மீறி செயல்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லும் இந்த சொல் ஒரு விதமான ஒரு ஈமானை உணர்வை உண்டாக்கி தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது போன்ற நிக்காஹுடைய சபைகளில், மவுத்து சபைகளில் பெண்கள் தங்களுடைய நகத்திற்கும் உதட்டத்திற்கும் நகைப்பாலிஷும் லிப்டிக்கையும் போட்டு போகின்ற பொழுது மார்க்கத்தின் பார்வையில் இது வரம்பு மீது செயல்படக்கூடிய செயல். இந்த மஹல்லாவில் யார் வீட்லையாவது இந்த பழக்கம் இருந்ததுன்னா இன்றோடு முசீபத்தை தூக்கி குப்பையில போடுங்க. யார் வீட்லையாவது அலமாரியில, ரூம்ல, பீரோல மனைவிமார்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அதை பயன்படுத்தக்கூடியவர்களா இருந்தா தயவுசெய்து தூக்கி குப்பையில போடுறது. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், முடிந்தவரை நகைப்பாலிஷ் போடக்கூடியவர்கள் கைகளை நன்றா சுத்தம் செஞ்சுக்கின்றாங்க. ஏன்னா நகைப்பாலிஷ் அது ஒரு விதமான ரசாயனம். அதை நீங்க என்ன செய்யறாங்க, பெண்கள் நகத்துல போட்டுக்கிட்டு கையை ஒழுங்கா கழுவாம சாப்பிட்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ரசாயனம் வயிற்றுக்குள்ள போகுதுன்றான். காலப்போக்கில் அதுவே ஒரு புற்றுநோயை, கேன்சரை உண்டாக்குன்றான். கண்ணியமிக்க தாய்மார்களே, ஒரு பக்கம் ஈமானுக்கும் கேடு, நம்முடைய உடலுக்கும் கேடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவார்கள், ஐயுமா இம்ராத்தி அஸாபத்துன் பஹூரன் ஃபலா தஷ்ஹது மஅனல் இஷாஇல் ஆகிரா. எந்த பெண் இஷாவுடைய கடைசி தொழுகை, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, அதுல கடைசி தொழுகை இஷா, அந்த இஷாவுடைய தொழுகைக்கு பள்ளிக்கு வருவதற்கு நாடினார் என்று சொன்னால் அவர் வருகின்ற பொழுது பஹூர், அதாவது ஒரு விதமான நறுமணத்தை பூசிக்கொண்டோ என்ன செய்ய வேண்டாம், அவள் இஷாவுடைய ஒரு நாளுடைய கடைசி வக்துக்கு அடைந்திட வேண்டாம்.
ஒரு பெண் இஷாவுடைய தொழுகைக்கு அத்தரை போட்டுக்கிட்டு அல்லது ஒரு நறுமணத்தை பூசிக்கிட்டு இல்லை நல்ல கமகமன்னு ஒரு வாசனையை போட்டுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு இஷாவுக்கு தொழுகைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க நறுமணத்தோட தொழுதுட்டு திரும்ப வீட்டுக்கு போய் மறுநாள் காலையில ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிற வரைக்கும் ஏறக்குறை 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கி ஆகணும். அந்த 8 மணி நேரமும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நறுமணம் பூசிய இஷா தொழுத அந்த பெண்ணுக்கு இரவு முழுக்க மலக்குமார்கள் லஅனத்துல்லாஹ், அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும் என்று மலக்குமார்கள் சபிக்கிறார் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இவ்வளவு செய்திகள் அதில் இருக்கிறது. சாதாரண லிப்டிக் தானே சார், சாதாரண நகை பாலிஷ் தானே, இதனையே இவ்வளவு வன்மையா நீங்க தடுக்கிறீங்க நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு பக்கம் ஈமானுக்கும் உடலுக்கும் பெரிய பேர் ஆபத்து என்பதாக பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். வரம்பு மீறும் பெண்களை சரி செய்வது எப்படின்னு கேட்டீங்கன்னா, குர்ஆன் ஆயத்தையும் நபி மொழிகளையும் கொண்டுதான் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்ய முடியுமோ ஒழிய ஒரு ஊர் ஜமாத்தோ ஊர் உலகமே ஒன்று சேர்ந்து சீர்திருத்தம் செய்திடலாம் என்று முன் வந்தால் ஒரு நாளும் அவர்களை திருத்த முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் தங்களுடைய ஹதீஸ் நபி மொழியில சொல்வார்கள், இதா ஷஹிதத் இஹ்தாகுன்ன மஸ்ஜித் ஃபலா தஅஷ தீபன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு பெண் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவளாக இருந்தால், பள்ளிக்கு வரக்கூடிய சூழல் இருந்தால் அந்த பெண் நறுமணத்தோடு பள்ளிக்கு வர வேண்டாம். பள்ளிக்கு வருவதை பெருமானார் தடுக்கவில்லை, வரவேற்றார்கள், அனுமதி தந்தார். ஆனால் பள்ளிக்கு வர அனுமதி இருக்கின்றதற்காக வேண்டி ஒரு பெண் நறுமணத்தை பூசிக்கொண்டு வருவதையும் பள்ளிக்கு வருவதை பெருமானார் தடுத்துட்டாங்க. நீங்க இந்த ஹதீஸை நல்லா கவனிச்சு பாருங்க. பள்ளிக்கு வந்தா நன்மை அடைஞ்சுப்பாங்க, தொழுதுப்பாங்கன்னு இருக்குது. ஆனா அந்த நன்மையை நாசமாக்கக்கூடிய நறுமணத்தை ரசூலுல்லாஹ் பின்னாடி தடுக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை சபைகள்ல பெண்கள் வாகனத்துல போகும் பொழுது அந்த தெருவே மணக்கின்ற அளவுக்கு, அந்த மண்டபமே மணக்கின்ற அளவுக்கு, அந்த மௌத்துவிட்டே மணக்கின்ற அளவுக்கு நறுமணங்களும் நவீன ரசாயனங்களும் இன்றைக்கு இஸ்லாமுடைய பெண்களுடைய உடல் உறுப்புகளிலும் ஈமானிலும் இரண்டரை கலந்து அது வாழ்க்கையும் ஈமானின் நாசமாக்கிட்டு இருக்குன்னா அப்படி ஒரு தீமையான செயலை நம் இஸ்லாமிய பெண்கள் செய்யணுமா? இன்றைக்கு பெண்கள் அப்படி வரம்பு மீறி செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுமா இம்ரஅத் இஸ்தஅர்ரத் ஃபஃபர்ரது அலைய கௌமின் லியஜ்அலு மின் ரீஹா ஃபஹிய ஸானி என்றாங்க பெருமானார். ஒரு பெண் தன்னுடைய வீட்டை விட்டு புறப்படுகின்ற பொழுது தன் ஆடையிலேயோ தன்னுடைய மேல் இருக்கக்கூடிய ஹிஜாபிலேயோ ஒரு விதமான ஒரு சின்ன நறுமணத்தை பூசிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அந்த பெண் அவுலியா வீட்டு பெண்ணா இருந்தாலும் ஃபஹிய ஸானின்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு விபச்சாரின்னாங்க. அந்த பெண் உண்மையிலேயே குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்த நாள்ல இருந்து ஒரு சிறந்த ஒரு உண்மையான பெண்ணாகவும் ஒரு பத்தினித்தனத்தை உள்ள பெண்ணாகவும் ஒரு கண்ணியமான பெண்ணா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா தடுக்கப்பட்டதை வரம்பு மீறி செய்ததுனால ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையை குறிப்பிடுறாங்க, ஃபஹிய ஸானி, விபச்சாரின்றாங்க. கண்ணிமிக்க தாய்மார்கள், இது போன்ற கடுமையான சொற்கள் வரம்பு மீறும் பெண்களுக்கு பெருமானாருடைய எச்சரிக்கை இருப்பதினால் இது போன்ற நபி மொழிகளை கொண்டுதான் வரம்பு மீறும் பெண்களை திருத்த முடியுமே ஒழிய ஒரு நீண்ட தாடியோ அல்லது ஒரு நல்ல வெண்மையான ஜுப்பாவையோ போட்டுக்கிட்டு போய் இதெல்லாம் செய்யாதீங்க அப்படி இப்படின்னா எந்த பெண்ணும் கேட்க மாட்டாங்க. குர்ஆன் ஆயத்தையும் நபி மொழியும் கொண்டுதான் இந்த உம்மத்தை ரசூலுல்லாஹ் திருத்தினார்கள். மக்கா நகர் எப்பேற்பட்ட நகர் என்று எல்லோருக்கும் தெரியும். மக்காவே முழு குஃபுர்ல இருந்தது. முழு குஃபுர்ல இருந்த மக்காவை இன்னைக்கு அல்லாஹ் ஒருவன் என்று சொல்ல வைத்தவர்கள் ரசூலுல்லாஹ். எந்த அடிப்படையில குர்ஆனையும் ஹதீஸையும் வழியை எடுத்து சென்றார்கள். அப்படிப்பட்ட வழியிலே நாமும் நமது வீடுகளில் நமது மஹல்லாக்களில் குர்ஆன் ஆயத்துக்களையும் ஹதீஸுகளும் எடுத்து இந்த சமுதாயத்தை திருத்த நாம் முன் வந்தால் கண்டிப்பாக இந்த சமூகத்தை நம்மால் திருத்த முடியும். வரம்பு மீறும் பெண்களை சரி செய்யக்கூடிய சிறந்த வழி இந்த வழிதான் என்பதாக அல்லாஹும் ரசூலும் குறிப்பிடுகிறார்கள். சரி, அடுத்து இஸ்லாமிய பெண்கள் வரம்பு மீறி செயல்படக்கூடிய செயல்களுடைய பட்டியலில் நம் வீட்டு பெண்கள் எதிலே ரொம்ப மோசமா இருக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்கா, ஆடை விஷயத்துல படுமோசமா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மெல்லிய ஆடையை அணிஞ்சு கொண்டு ஒரு பெண் வீதிக்கு வர வேண்டாம். ரசூலுல்லாஹ் காலத்திலே நடந்தது. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு பெண் என்ன செய்யறாங்க, மெல்லிய ஆடையை உடுத்திட்டு ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி கிராஸ் ஆகுறாங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு தடுத்ததுதான் இந்த உம்மத்துக்கு மெல்லிய ஆடை பெண்கள் அணியக்கூடாது. மீறி அணிந்தால் அந்த பெண்ணை ரசூலுல்லாஹ் ஃபஹிய ஸானி, விபச்சாரின்னாங்க. இந்த தொழில் பண்றவங்க தான் என்ன செய்வாங்க, காசு பணத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்க, இது போன்ற ரசாயனங்களையும் இது போன்ற மெல்லிய ஆடைகளையும் பயன்படுத்துவாங்க. ஒரு இஸ்லாமிய குடும்ப பெண், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய பெண், ஷரியத்துப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பெண் இது போன்ற ஒரு கேவலமான செயல்களை வரம்பு மீறி செய்ய மாட்டாங்க.
நீங்க நினைக்கலாம் ஹஜ்ரத் இஸ்லாமிய பெண்கள் அப்படி செய்யறாங்க. இஸ்லாமிய வாலிபர்கள்ல வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய பெண்கள் பணத்திற்காக, குடும்பத்துல ஆண்களுடைய துணை இல்லை, ஆண்களுடைய வருமானம் இல்லை, அந்த குடும்பத்துல ஆண்களே இல்லாத பட்சத்துல பெண்கள் எத்தனையோ தொழில் இருக்கு, அங்கெல்லாம் போகாம இப்படி கேவலமான தொழில் செய்ய புர்கா என்ற ஒரு ஹிஜாபை பயன்படுத்தி கொண்டு இது போன்ற வரம்பு மீறி செய்யக்கூடிய செயல்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த ஊர்லாம் கேட்டுறாதீங்க. அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் சொன்னாங்க, நான் இந்த உம்மத்துல 2 விஷயத்தை கண்டு பயப்படுறேன்னாங்க. ஒண்ணு என்ன தெரியுமா? பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வரும், கையில ஒரு வாளை வைத்திருப்பார்கள், ஒரு சாட்டை. அந்த சாட்டை எப்படி இருக்கும்? பசுமாட்டை போன்று, பசுமாட்டுக்கு வால் இருக்குல்ல, அது போன்ற வாள் கையில இருக்கும். அந்த வாழை சாட்டையை கையில வச்சுக்கிட்டு மக்கள் என்ன செய்வார்கள்? அடிப்பார்கள், அடிமைத்தனம் செய்வார்கள். இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது குடும்பங்கள்ல, பெரும் தொழிற்சாலைகள்ல, பெரும் எல்லா இடங்கள்லையும் இருக்குதா இல்லையா? அதிகாரம், அடிமைத்தனப்படுத்துவது. ரசூலுல்லாஹ் அந்த அதிகாரம், அந்த அடிமைத்தனப்படுத்துவதற்கு நினைச்சு பெருமானார் தடுத்தாங்க. அந்த கூட்டத்தை நினைச்சு நான் பயப்படுறேன் அப்படின்னா. 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னொரு கூட்டம் யார் தெரியுமா? அவர்கள் உலகில வாழ்வார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆடை அணிந்தது போன்று தெரியப்பட மாட்டார்கள். இன்னைக்கு ரோட்ல நிம்மதியா வண்டி ஓட்ட முடியுதா? அஜத் நீங்க முதல்ல ஓட்டுறீங்களான்னு கேட்டுறாதீங்க. யாராலையும் நிம்மதியா வண்டி ஓட்ட முடியல. இன்னைக்கு நிறைய விபத்துக்கு காரணமே பெண்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய ஆடைகள் விஷயத்தில் அரைகுறைவாக பொதுவெளியில வந்ததினால் விபத்துக்களும் அதனால் ஒரு காரணம் என்று போக்குவரத்து துறையில கூட இது போன்ற சில பேசப்படுகிறது. இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று 2 கூட்டம், ஒன்று கையிலே சாட்டை வைத்திருப்பார்கள், பசுமாட்டு வாளை போன்று. அந்த கூட்டத்தை கண்டு நான் பயப்படுகிறேன். ஆடை அணிந்தும் அணியாதவர்கள் போன்று இருப்பார்கள், அவர்களை கண்டும் நான் பயப்படுகிறேன். அப்படி பண்ற ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல உருவாயிடுச்சு. ஒரு பெருநாளுக்கு, ஒரு நல்லது கெட்டதுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு பிறந்த நாளுக்கு துணிமணி எடுக்கும் பொழுது முடிந்தவரை உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு சிறந்த ஆடையை எடுத்து கொடுங்க, நல்ல ஆடையை எடுத்து கொடுங்க, முழு உடலை மறைக்கக்கூடிய ஆடையை எடுத்து கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதுல ஹிஜாபையும் வெட்ட உணர்வையும் மானத்தையும் இஸ்லாமிய பாரம்பரியத்தையும் 7 வயசுல சொல்லி கொடுங்க. 17 வயசுல என் பொண்ணு இன்னொருத்தனோட தொடர்பு இருக்கிறா, இன்னொருத்தனுடைய கனெக்ஷன் இருக்கிறா, என் குடும்ப மானத்தை வாங்கிட்டா இப்படின்னு அன்னைக்கு புலம்புறதை விட ஒரு 7 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பிள்ளைய சரி செஞ்சீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நாய் பின்னாடி வந்தாலும் கையில செருப்பை தூக்குவா. பெற்றோர்கள் சரி செய்ய வேண்டிய விஷயத்திலே, சரி செய்ய வேண்டிய நேரத்தை தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஹதீஸை முழுவதுமாக கற்றுத்தராத காரணத்தினால் அந்த பிள்ளைகள் பாலிகாகி வயசுக்கு வந்ததற்கு பின்னால் உடலிலே பல கோளாறுகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் கோளாறு, அதுகளுக்கு நல்ல வழியில போகணுமா தீய வழியில போகணுமான்னு சரியான பாதை தெரிகிறது இல்லை. பெருமானார் இந்த நிலையை வன்மையாக கண்டித்தார்கள். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய உம்மத்திலே பெண்களிடத்துல வரம்பு மீறக்கூடிய செயல்களில் ஒன்று அந்நிய ஆண்களில வீட்டுல அனுமதிக்காதீங்கன்னு நாங்க ரசூலுல்லாஹ். அந்நிய ஆண், அவன் பால் போடுறவன், கேஸ் போடுறவன், யாரா வேணா இருக்கட்டும், அவர் ரெகுலர் கஸ்டமர், எங்க வீட்டுக்கு 10 வருஷமா கேஸ் போடுறார், 10 வருஷமா பால் போடுறார், அவர் பரம்பரையா கூட போடட்டும், வீட்டு வாசலோடு அவர்களை அனுப்பி விடுங்கள். வீட்டுக்குள் அவர்களை அனுமதித்தால் அவர்கள் உங்களுடைய இல்லத்திற்குள், உங்களுடைய உள்ளத்திற்குள் வந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் அந்நிய ஆண்களை பேசுவதிலும் உங்கள் உள்ளத்திலும் வருவதை பெருமானார் தடுத்தார்கள். இன்னைக்கு ஆண்கள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அல்லது ஆண்களை வீட்டுல இல்லைன்னா அந்த வீடு நாசமா போச்சு. கேட்கால் இல்லை. அவர் போனாருன்னா 10 வருஷம் கழிச்சு வருவார் சொந்த வீட்டுக்கு மனைவியை பார்க்க. இங்க 10 வருஷமா வேற ஒருத்தனோட குடும்பம் ஓடிட்டு இருக்கும். அவர் நினைச்சுப்பாரு, என் மனைவி மக்கள் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறாங்க, அவங்க ஈமானையும் கௌரவத்தையும் கெடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வன்மையா கண்டிச்சாங்க. 6 மாசத்துக்கு மேல யாராவது போர் மைதானத்துல இருந்தீங்கன்னா அத்தனை பேரும் மரியாதை சொந்த ஊருக்கு திரும்ப பண்ணுவாங்க. மினிமம் 4 மாசம் தான், 4 மாசம் தாண்டக்கூடாது, அல்லது 6 மாசம். அதுக்கு மேல போச்சுன்னா எந்த ஆணும் தூரத்தில் இருக்கக்கூடாது, சொந்த மனைவியோட தான் இருக்கணும். ஒரு கணவன் தன் மனைவியை தொடர்ந்து 40 நாள் பிரிஞ்சு இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. 40 நாள் பிரிஞ்சு இருந்தாலே, நான் இந்த சபையில் அதை சொல்லக்கூடாது, தலைப்புக்காக வேண்டி பேசுறேன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு கணவனும் மனைவியும் நல்ல முறையில உடல் உறவுல இல்லறத்துல ஈடுபட்டாங்கன்னா, ஒரு வாட்டி நல்ல முறையில முழுவதுமா ஈடுபட்டாங்கன்னா அடுத்த 40 நாளைக்கு அவங்களுக்கு அந்த பசியே ஏற்படாதுன்றாங்க. இப்ப இன்னைக்கு நாம 40 நாள் வெளியே போயிடுறோம், 4 மாசம் வெளியே போயிடுறோம், 6 மாசம் வெளியே போயிடுறோம். குடும்பத்துடைய பெண்கள் நிலை என்ன? அவர்கள் மனிதர்கள் தானே, உணர்வுகள் உள்ளவர்கள் தானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குறிப்பா ஷைத்தான் யார்கிட்ட இருப்பான்னா பெண்கள்கிட்ட தான் இருப்பான்னு சொன்னாங்க.
ஒரு வயதான கிழவி ரோட்ல நடந்து போனாலும் குமரியா ஆக்கி காட்டுவான் சைத்தான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி 83 வயசு கொண்ட மூதாட்டியை 20 வயசு வாலிபன் சும்மா விடல ரயில்வே ஸ்டேஷன்ல. இது உண்மையா நடந்த சம்பவம். ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொன்னது நிதர்சனமா நடக்குது. உமர் அவர் சொல்லுவார்கள், 6 மாசத்துக்கு மேல போர்ல இருக்கக்கூடியவங்க சொந்த ஊருக்கு ரசூலுல்லாஹ் திரும்ப சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல சொந்த வீட்டுல ஆண்கள் பராமரிக்கிறது, யாரோ ஒருத்தர் 3வது ஒருத்தர் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான். கடைசியில தெரிய வரும் பொழுது கையோட காலோட குடும்ப கௌரவம் காத்துல பறக்குது. இதெல்லாம் முழுவதுமா தடுக்கணும்னா நிக்காவுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு குரான் ஓத தெரியுமா, ஹதீஸுடைய பழக்க வழக்கங்கள் ஹதீஸ் தெரியுமா, ஷரியத்து தெரியுமா, மார்க்கம் சார்ந்த பெண்ணு தானா, குரான் ஹதீஸ்ல வருது நிக்காவுடைய சபைகள்ல. இதெல்லாம் இந்த பெண்ணிட்ட இருக்காங்க. நிக்காவுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் அது சுய பரிசோதனை பண்ணணும். எதுவுமே பண்ணாம நல்ல பங்களா வீடு, நல்ல வசதியான வீடு, 40 பவுன் போடுறாங்க, நல்ல மாப்பிள்ளை வந்து படிச்சிருக்கிறாரு, மாமனாருக்கு பென்ஷன் வருது, மாமியாருக்கு 100 பவுன் நகை இருக்கு, மண்டையை போட்டா அது நாளைக்கு நம்ம மருமகளுக்கு தான் வரும். இதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு தான் பையனை கொண்டு போய் தப்பான இடத்த தள்ளிடுறாங்க, தான் பொண்ணை கொண்டு போய் தப்பான இடத்த தள்ளிடுறாங்க. கடைசியில் அது ஈமானோடு வாழ வேண்டிய ஒரு காலகட்டம் வருகின்ற பொழுது ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழுது. முஸ்லீம் தான் ஆனா லிப்டிக் விடுது, முஸ்லீம் தான் நகப்பாலிஸ்ட் போடுது, முஸ்லீம் தான் புர்கா போட்டு அதுக்கு பின்னாடி முடிய எடுத்து வெளியே போடுது, முஸ்லீம் தான் ஆண்கள் சபையில் ஆண்களை போன்று கம்பீரமா நடந்துவர். பெருமானார் சொன்னாங்க, ஒரு பெண் தன் மார்பகத்தை தூக்கி கொண்டு நடக்கக்கூடாதுன்னாங்க. அது தெரியுமா? ஒரு பெண் ஆண்களுக்கு ரசூலுல்லாஹ் நீங்க பூமியில நடந்தீங்கன்னா பெருமையா நடக்காதீங்கன்னாங்க. ஆனா இங்க பெண்கள் என்ன செய்யறாங்க? ஆண்கள் சபையில பாருங்க, ஆண்களை தாண்டி ஆண்களை விட ஆண்களே பிடிச்சிருவாங்க. அவ்வளவு வீரமா நடந்து போறது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான நிலை தெரியுமா? கண்ணியமிக்க தாய்மார்களை, இது போன்ற நிலைகள் எல்லாம் சமூகத்துல நீடித்தால் வரம்பு மீறும் செயல்கள். இந்த வரம்பு மீறும் செயல்களுக்கு சரியான திருத்தக்கூடிய வழி என்ன? குர்ஆன் ஹதீஸை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. புகாரில் வரக்கூடிய செய்தி, பெருமானார் சொன்னாங்க, உள்ளூரில் உன் கணவன் இருந்தால், உன் வீட்டில் இருந்தால், உன் கணவன்ட்டு நீ முதல்ல அனுமதி வாங்கணும். எதுக்கு தெரியுமா? நஃபில் தொழுகைக்கு, நஃபிலான நோம்புக்கு. இவற்றை போய் நான் அனுமதி கேட்க அல்லாஹ் வணங்க. தீன் இல்லாத சில பெண்கள் இருக்கிறாங்க, தீனே இல்லாத பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? அல்லாஹ்வை நான் வணங்க இவற்றை அனுமதி கேட்கணுமா? அல்லாஹ்வுக்கு நோன்பு வைக்க நான் இவற்றை பர்மிஷன் கேட்கணுமா? இங்க ஹதீஸ்ல என்ன வருது? நஃபில் வணக்கம், நஃபில் நோன்புக்கு கணவன் அனுமதி கொடுக்க வேண்டும். அனுமதி கொடுத்தால்தான் அமல் செய்ய ஜாயிஸ். 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உள்ளூர்ல கணவர் இருக்கும் பொழுது கணவன் அனுமதி இல்லாமல் 3வது அந்நிய ஆண் வீட்டுக்குள்ள வந்து நிற்கவே கூடாது. முதல்ல எத்தனை வீடுகள்ல ஆண்கள் இல்லாத போது 3வது அந்நிய ஆண்கள் வீட்டுல வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், ஆண்கள் இல்லாத பட்சத்தில் அவன் சம்பாதித்து வைத்த சொத்துக்களில் ஒரு பெண் எடுத்து தர்மம் செய்தாலும் கூட கணவன்ட்டு அனுமதி வாங்கணும். அப்படியே அனுமதி வாங்காம தர்மம் பண்ணிட்டா, கணவன் இல்லாத போது கணவன் சொத்துல தர்மம் பண்ணிட்டா அதுல பாதி நன்மை கணவனுக்கு போய் சேரும். ரசூலுல்லாஹ் இவ்வளவு கணவனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன? பெண்கள் எந்த கோலத்திலும் வழி தவறி விடக்கூடாது. மெஹராஜுடைய பயணத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? துனியாவுக்கு வந்து மக்காவுல நான் நரகத்துல நிறைய பெண்களை பார்த்தேன்னாங்க. அந்த நிறைய பெண்களை பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல ரசூலுல்லாஹ். அந்த கசீர் அதிகமான பெண்களை பார்த்தனுடைய பின்னல் என்ன தெரியுமா? ஒவ்வொரு கோலத்திலையும் பெண்கள் ஒவ்வொரு தவறை கொண்டு நரகத்துக்கு வருவாங்க. இஸ்லாமிய பெயர் தாங்கிலாக தான் இருப்பாங்க, ஆனா முஸ்லிம்களா வாழ மாட்டாங்க. முஸ்லிம் பெண்களாகத்தான் இருப்பாங்க, ஆனா ஷரியத்தின் படியும் வாழ மாட்டாங்க. கண்டதே காட்சி, கொண்டதே கோலும், ஏனோதான ஒரு வாழ்க்கை. இப்படி வாழ்ந்த காரணத்தினால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மெஹராஜில் நான் நிறைய பெண்களை நரகத்தில் பார்த்தேன். அடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல பெண்கள் வழி தவறக்கூடிய, வரம்பு மீறி செயல்படக்கூடிய செயலுடைய பட்டியலில் பெருமானார் அடுத்து சொல்லுவார்கள், அதாவது அந்நிய பெண்கள் இருக்கும் இடத்திலே. உக்பா இப்னு ஆமிர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னார்கள், அந்நிய பெண்கள் இருக்கும் இடத்தில் ஆண்களை நீங்க போய் நிக்காதீங்கட்டாங்க. உண்மையில ரசூலுல்லாஹ் இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா இப்படி சொல்லியிருப்பாங்க, பெண்களே நீங்க அந்நிய ஆண்களுக்கு எடுத்து நிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் முதல்ல யாரை எச்சரிக்கிறாங்க? ஆண்களை எச்சரிக்கிறாங்க. அந்நிய பெண்கள் இருக்கும் இடத்துல ஆண்களை நீங்க போகாதீங்க. நீங்க அப்படியே உள்டாவா மாறி போச்சு. ஒரு ஷாப்பிங் மால், ஒரு திரையரங்கம், ஒரு பீச், ஒரு பார்க்கு, ஒரு நல்ல நல்ல ஒரு நிகழ்ச்சிகள்ல எல்லாத்துலயும் போக வேண்டியதுதான். ஆண்கள் கூட்டம் இருந்தா பெண்கள் அப்படியே பேக் அடிச்சிடணும்.
ஆண்களை தாண்டி கொண்டு முந்திக் கொண்டு ஆண்களுடைய பார்வையை கடந்து ஒரு பெண், அது வயதுக்கு வந்த பெண்ணோ குடும்ப பெண்ணோ வயதான பெண்ணோ கடந்து போவானையானால் அந்த பெண்ணுடைய ஈமான் நாளடைவில் பலகீனம் அடையும். மௌத்து நேரத்துல களிமா வராது. கண்ணியமிக்க தாய்மார்களே, வாழுவது ரொம்ப ஈஸி, கடைசியில ரூஹு விடுவதுதான் ரொம்ப கஷ்டம். அப்படி ரூஹு விடுவும் போது நாவுல களிமா வரணும், அது அதை விட கஷ்டம். அந்த நேரத்துல பக்கத்துல யாராவது ஒருத்தவங்க நம்ம நிலைமையை பார்த்துட்டு களிமா சொல்லுமன்னு சொல்றதுக்கு நல்லா ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணணும், அது அதை விட பெரிய கஷ்டம். எத்தனையோ ரூஹு அனாதியா போயிட்டு இருக்கு ஈமானே இல்லாம. வாழ்ற காலத்துல நல்லா அமல் செஞ்சிருப்பாரு, ஆனா மௌத்தா போனத்துல களிமா கூட நாவுல வராது. வாழ்வது முக்கியம் இல்லை, களிமாவோடு மௌத்தாவும் தான் முக்கியம். இப்படி வரம்பு மீறி செயல்பட்டா மௌத்து நேரத்துல களிமா கூட வராதுன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உக்பத் இப்னு ஆமிர் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், என் சொந்த தம்பியுடைய மனைவிக்கு முன்னாடி நான் வந்து நிற்கலாமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு இது முக்கியமா பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது. அண்ணனுடைய மனைவி, தம்பியுடைய மனைவி. இப்போ தம்பியுடைய மனைவிக்கு முன்னாடி அண்ணன் வருவது, அண்ணனுடைய மனைவிக்கு முன்னாடி தம்பி வருவது, மார்க்கத்துல என்னங்க சட்டம்? ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க, அப்படி வருவது மரணித்ததற்கு சமம்னா, இறந்து போன பிரேதத்துக்கு சமம். அவர் வந்து நின்றார்னா, சொந்த தம்பியுடைய மனைவி அண்ணன் வந்து முன்னாடி கூட நிக்கிறத இந்த மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. நிற்பதை வேண்டாம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். தன் கணவர் என்னன்றது மனைவிக்கு தெரியும், தன் கணவர் போலதான் தன் கணவருடைய அண்ணனும் மனைவிக்கு தெரியும். வாழ்ந்த கல்யாணம் முடிச்சிருந்த நாள்ல இருந்து நம்மகிட்ட கண்ணியமா இருக்கிறதா தெரியும். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஏன் தடுக்கிறாங்க? இது வேற ரத்தம், அது வேற ரத்தம். எத்தனை வீடுகள்ல நடக்குது, அண்ணன் போயிட்டாருன்னா அண்ணன் மனைவியை என்ன செய்யறாங்க, தம்பி நிக்கா செய்ய நடக்குதா இல்லையா? அது மார்க்கத்துல வந்து அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தாங்க. ஆனா ஊர் உலகம் என்ன பேசும்? எத்தனை குடும்பத்துல அக்கா தங்கச்சியை கல்யாணம் முடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அது எவ்வளவு பெரிய ஹராமான வாழ்க்கை. ஆனா அதுக்கு வேக்கான்னு சொல்லுவாங்க, நாங்க வேலூர் பாக்கியாத்துல போய் ஃபத்வா வாங்கிட்டு வந்தோம். அதுல எந்த அஜத்தும் அப்படி வந்து ஈழ்ச்சாய்த்தனமா ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க. அக்கா தங்கச்சி கல்யாணம் முடிக்கிறது முதல்ல ஹராமு. ஒரே வீட்டில் அக்கா தங்கச்சி கல்யாணம் முடிச்சுட்டு இன்னைக்கு வாழ்ற கேவலமான ஜென்மங்கள் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் எதை காட்டுது? குர்ஆன் ஹதீஸ் தொடர்ந்து அதை காட்டுது. இதுல சம்பந்தப்பட்டவங்க யாரு? பெண்கள். இவர்கள் எல்லாம் வரம்பை மீறி செய்யறதுனாலதான் இவர்களை சரி செய்வது குர்ஆன் ஹதீஸை கொண்டு மட்டும்தான். அப்படி சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஆண்கள் இருக்கிறாங்களா பாருங்க, வெறிச்சோடி கிடக்குது, வெறிச்சோடி கிடக்குது. நல்ல சபைகள்ல, பயான் சொல்லக்கூடிய சபைகள்ல என்னைக்கு இந்த ஆண்கள் உட்காருவதை தவிர்த்து விட்டார்களோ அன்றைக்கு அவர்கள் குடும்பங்கள் வழிகெடுக்க துவங்கி விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், அடுத்து இந்த இஸ்லாமிய பெண்களிடத்துல வரம்பை மீறி நடக்கக்கூடிய செயல்களை ஒண்ணு, ஆண்கள்கிட்ட என்ன செய்யாதீங்க, தீயவர்களை வீட்டுல ஒருபோதும் நீங்க அனுமதிக்காதீங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கெல்லாம் இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு திருநங்கை அந்த சபையில இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில. அந்த சபையில அப்துல்லா இப்னு உமையா ரலியல்லாஹு அந்த திருநங்கை வந்து சொல்றாரு, நாளைக்கு தாயிஃப்ல அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டான்னா கைலானுடைய மகளை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டுறேன், அவங்களுக்கு நான் உங்களை திருமணம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அந்த திருநங்கை ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தார். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன சொல்றாருன்னா, அந்த பெண் எப்படி இருப்பா தெரியுமா? அவன் நடந்து வந்தான்னா முன் சதை 4 மடங்கு அதிகமா இருக்கும், பின் சதை 8 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு ஒரு தவறான ஒரு பிம்பத்தை அங்க உருவாக்க பார்த்தாரு. இதை கேட்ட ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி தீயவர்கள் இந்த வீட்டுல கூட வைக்காதீங்க, முதல்ல வெளியே அனுப்புங்கன்னா. குடும்பத்துல கூட ஒரு தீமையான விஷயத்தை ஒருவர் ஒரு ரகசியமா ஒரு மூடலா பேசினா கூட அவர் குடும்பத்துல வைக்க கூடாது, முதல்ல வெளியே அனுப்பி குடும்பத்தை நாசமாக்கிடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீயவர்களை பக்கத்துல உள்ள குடும்பத்துல கூட சேர்க்காதீங்கன்னா. அடுத்த இந்த சமூகத்துல வரம்பு மீறி செயல்படக்கூடிய செயல்கள்ல ஒண்ணு, நீங்கள் ஆண்களிடத்துல குழஞ்சு பேசாதீங்கன்னாங்க பெண்களை ரசூலுல்லாஹ். ஏன் சொன்னாங்க? அல்லாஹ் சொல்லுவான், எந்த ஆண்களுடைய உள்ளத்துல என்ன நியத்து இருக்குமே தெரியாது. ஒரு பெரிய வயதான ஷேக், பெரிய ஷேக், உண்மையிலே வந்து ஊர் அவர் வந்து போற்றி புகழ்ந்தது. 4 அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருந்தாங்க. ஒரு தங்கச்சி ஜிஹாதுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு, வந்து ஊர்ல இருக்கிற யார்கிட்ட தங்கச்சி ஒப்படைக்கு பார்த்தா ஊர்ல எல்லாரும் களவாணி பையனாக்குறான், ஒருத்தையும் ஒப்படைக்க முடியல. ஒரு மஷூராக்கு வந்தாங்க, இந்த ஷேக் ரொம்ப அற்புதமான நம்பிக்கைன்னு இருப்பார், அவர்கிட்ட போய் ஒப்படைக்கலாம் கொண்டு போய் தங்கச்சியை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க, எதுவும் பேசலை. இந்த ஷேக் ஒவ்வொரு நாள் அந்த தங்கச்சிக்கு என்ன செய்வாரு, ஒரு நாள் தண்ணி கொடுக்கறது, ஒரு நாள் சாப்பாடு கொடுக்குறது, ஒரு நாள் குடிபாடு கொடுக்கறது. அப்படி கொடுக்கும்போது முதல் நாள் அஸ்ஸலாமு அலைக்கும், அங்கேருந்து வலைக்கும் சலாம், பொருள் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்து போது ஷேக். 2ஆம் நாள் சாப்பாடு கொடுக்கும்போது அந்த முகம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு வாட்டி பார்த்தா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி 2ஆம் நாள் இரவுல அந்த கனவுல வந்து போச்சு.
ஒரு வயதான ஷேக்கு, அல்லாஹ் தொடர்ந்து திக்ர் செய்யக்கூடிய ஷேக்கு, ஊரே அவரை நல்லவர் சொன்ன நேரத்தில் ஒரு பெண்ணை கொண்டாந்து ஒப்படைச்சாங்க. முடிஞ்சு போச்சு இந்த ஷேக்குடைய ஈமானுடைய வாழ்க்கை நாசமாக போச்சு. அந்த ஷேக்கை அந்த பெண்ணை கர்ப்பமாக்கி குழந்தையை கொடுத்து, அது 4 அண்ணன் தம்பிக்கு தெரிஞ்சு அவங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணையும் வெட்டி புதைச்சி அந்த குழந்தையும் செஞ்சுட்டார், கொலை செஞ்சுட்டாங்க. ஒரு காலத்தில் தெரிய வந்து அந்த ஷேக்கை கட்டி வச்சு உரிச்சாங்க. அது வேறு, இது உண்மை நடந்த சம்பவம் வரலாறு. முந்தைய காலத்தில் சொல்ல வரக்கூடிய செய்தி, எவ்வளவு பெரிய நன்மை செய்யக்கூடிய உச்சத்துல ஒரு ஆண் இருந்தாலும் ஒரு பெண் பக்கத்தில் இருந்தாலும் இல்ல, கடந்து சென்றாலும் முடிந்து விட்டது, நன்மை எல்லாம் நாசமா போயிடும். அப்ப இன்னைக்கு ஆண்கள் வழிகட்டு போவதற்கு ஆண்கள் தான் காரணம் சொல்ல முடியாது. அந்த ஆண்கள் நம் வீட்டு அறை வரைக்கும் வந்ததற்கு காரணம் இன்று இஸ்லாமிய தீனும் ஷரியத்தும் குர்ஆன் ஹதீஸும் படிக்காத இஸ்லாமிய ஒரு சாரார் செய்யக்கூடிய அந்த வரம்பு மீறும் செயல்களால் தான் இன்றைக்கு இஸ்லாமியுடைய பேர் நாளுக்கு நாள் கேவலப்பட்டு கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அதாவது இத்தாவில் இருக்கக்கூடிய பெண் கணவனை இழந்துட்டு அவங்க 4 மாசம் 10 நாள் இத்தால இருக்கணும். அப்படி இருக்கிற அந்த இத்தால இருக்கிற பெண்ணுக்கு ஷரியத்து என்ன சலுகை தருதுன்னா, அதாவது அந்த இத்தால இருக்கக்கூடிய பெண்ணிட்ட ஒரு ஆண் வந்து என்ன செய்யலாம், பேசலாம். எந்த அடிப்படையில் கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு நல்லது செய்யக்கூடிய அடிப்படையில். ஏம்மா உனக்கு கணவர் இல்லை, நான் ஒரு மாதம் அரிசி மூட்டை வாங்கி தரேன், உனக்கு வந்து மளிகை சாமான் வாங்கி தரேன், உன்னுடைய மருந்து செலவுக்கு காசு தரேன், நல்ல எண்ணத்தோடு பேசுறதா இருந்தால் அந்த பெண்ணிட்ட பேசுறதுக்கு ஆணுக்கு அனுமதி உண்டு. ஆனால் அதே ஆண் கணவன் இல்லையே, இந்த நேரத்தில் நம்ம டிக்கெட்டு போட்டு வச்சா நம்ம கவுண்டரிங் கொடுத்தா நமக்கு அந்த பெண் கிடைச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த ஆண் தப்பான எண்ணத்தில் போய் நின்றாலே மார்க் அது தடன்னு சொல்லுது. நல்ல எண்ணத்துல போய் உதவி செய்ய மார்க் அனுமதிக்குது. இத்தால இருக்கக்கூடிய பெண்ணை 4 மாசம் 10 நாள் இத்தால இருக்கிற பெண்ணை பார்க்கவே கூடாது. இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு தெரியுமா, எல்லா ஊர்லேயும் முன்னெல்லாம் 80 வயசு ஆயிடுச்சுன்னா தான் என்ன செய்வாங்க, ஆமாம் 80 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம எந்தாங்க பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு கணவன் மூத்தா போயிட்டா வெளியே வந்துடுவாங்க. இப்போ 25 வயசுல ஒரு ஆண் ஒரு பெண் தன் கணவனை இழந்துட்டான்னா 4 நாள் தான் உள்ளே இருக்கிறாங்க, 5ஆம் நாள் வெளியே வந்துடுறாங்க. 40 நாளுக்கு 4 மாசம் 10 நாளுக்கும் கிடையாது, 40 நாளுக்கும் கிடையாது, 4 நாளில் வெளியே வந்துடுறாங்க. வண்டியில் பறக்கிறது என்ன, பொது வெளியில வந்து நிற்கிறது என்ன, ஷரியத்தை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை. வரம்பு மீறி செயல்படுவதனால்தான் இவர்கள் வாழ்வு முடிவு படும் மோசமா இருக்கு. இவர்களெல்லாம் சரி செய்யக்கூடிய சிறந்த ஒரு வழி என்ன, குர்ஆனும் ஹதீஸும் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. குர்ஆன்ல ஒரு வரலாறு அல்லாஹ் பேசுவார். எந்த வரலாறு தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன் நகருக்கு வருகின்ற பொழுது ஒரு கும்பல் கானடியில தண்ணி பிடிக்க நின்றுட்டு இருப்பாங்க. அதுல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பெண்கள் நின்றுட்டு இருப்பாங்க, எட்ட நிற்பாங்க, தண்ணி பிடிக்காம கூட்டமா இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அருகில போய் அந்த 2 பெண்கள்கிட்டையும் உங்களுக்கு ஏதாவது உதவி நான் செய்யணுமான்னு கேட்டாங்க. இது எதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டு சொல்றான்னா, பெண்கள் அந்நிய ஆண்களை பார்ப்பது தடை இஸ்லாத்துல, அந்நிய ஆண்கள் பெண்களை பார்ப்பது தடை. ஆனா அதே நேரத்துல அந்த பெண்ணுக்கு நல்லது செய்யலாம், நம்ம இந்த உதவி செஞ்சா அந்த பெண்ணுக்கு நல்லது நடக்கும், வாழ்க்கையில நன்மை கிடைக்கும், அந்த அர்த்தத்துல செய்வதா இருந்தா அந்த பெண்ணுகிட்ட போய் என்ன செய்யலாம், உதவி செய்யறதுக்கு அனுமதி கேட்கலாம். அந்த பெண்ணும் அனுமதிச்சா அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பெண்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட கேட்டாங்க, அவங்களும் உதவிக்கு ஒத்துக்கிட்டாங்க, தண்ணி பிடிச்சி கொடுத்தாங்க. இந்த நிகழ்வை போய் அத்தா கிட்ட சொல்றாங்க. அத்தா விளங்கிட்டாரு, இவ்வளோ நல்லவர் அனுமதி கேட்டு உதவி செய்யட்டுமான்னு கேட்கற, நான் கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி வீட்டுக்கு வரவழைச்சி அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, பெண்கள் தாங்கள் இருக்கும் இடத்தில், அது ஊர் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஷரியத்தின் பிரகாரம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பிற ஆண்கள் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் பிற மதத்தை சேர்ந்தா இருக்கட்டும் நம்ம கிட்ட நெருங்கவே பயப்படுவாங்க. நாம ஹிஜாபோட ஈமானோட பர்ஃபெக்டா பியூர் முஸ்லீமா நமக்கு சொல்லப்பட்ட கடமைகளை செய்யக்கூடிய ஒரு தீன்தாரி பெண்ணா இருந்தோம்னா நம்ம பக்கத்துல எந்த ஆணும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க மாட்டாங்க. இங்க எல்லா வாசல்களுமே திறந்திருக்கு. செல்போனை ஃபேஸ்புக்கை திறந்தாலே ரீல்ஸ்ல எல்லாம் இஸ்லாமிய பெண்கள் தான் இன்னைக்கு வந்து குமியிறாங்க. மாற்று சகோதரிகள் எல்லாம் பேக் பின்னாடி போயிட்டாங்க. இஸ்லாமிய பெண்கள் நீங்க அந்த ரீல்ஸ்ல அவங்க பேரை போய் பாருங்க, ஃபாத்திமா, ஜெரீனா, என்னென்னமோ பேர்ல முஸ்லீம் பேர் தான் வருது. எல்லாம் சினிமா பாட்டு, எல்லாம் சினிமா பாட்டு, வகை வகையா மேக்கப், ஒரு நாளைக்கு 5 வீடியோ, கேவல லைக்குக்காக வேண்டி. கணவன் வெளிநாட்டுல இருக்கிறார் இல்ல உள்நாட்டுல இருக்கிறார், அந்த ரீல்ஸ்ல லைக்குக்காக வேண்டி எத்தனை பெண்கள் தங்கள் உடல் அமைப்புகளையும் முக அமைப்புகளையும் ஊர்வலத்துல எல்லாரும் பார்த்து லைக், அதுக்கு பேரு விபச்சாரம். நாங்க ரசூலுல்லாஹ்
நீங்க கமாண்டிலேயே போய் நீ பண்றது தவறு, இப்படி செய்யற ஒண்ணு ரசூலுல்லாஹ் ஜானி விபச்சாரி சொன்னாங்கன்னு நீங்க ஒரு உபதேசம் பண்ணுங்களா? கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா கேட்க வேண்டிய இடத்துல அவங்க இல்லை, வரம்பு மீறி போயிட்டாங்க. அதனாலதான் சொல்லப்படுகிறது, பெண் பிள்ளைகளை 7 வயது தொடுகின்ற பொழுது அவர்களுக்கு முழு ஷரியத்தை சொல்ல துவங்கி விடுங்கள். 7 வயது தொடுகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு தர்த்தீபை சொல்லி கொடுங்கள். ஆண்களிடத்துல எப்படி இருக்க வேண்டும், குட் டச் பேட் டச்னு சொல்லுங்க, அதெல்லாம் என்னன்ற அந்த விவரங்களை சொல்லி கொடுங்கள். ஆடை கலாச்சாரம் இஸ்லாத்துல எப்படி அணியணும் அந்த கலாச்சாரத்தை சொல்லி கொடுங்க. புர்கா கொடுத்ததே மானத்தை மறைக்கதான். இன்னைக்கு அந்த புர்கால வகை வகையா டிசைன் எம்ப்ராய்டிங்லாம் போட்டு அந்த புர்காவை இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு தவறான சிந்தனைகள் ஆண்களுக்கு உருவாக்கும் விதத்துல புர்காக்கள் இன்னைக்கு உருவாயிடுச்சு. ஒரு காலத்துல கருப்பு கலர்ல இருந்தது, கருப்பு கலர்ல காபத்துல எந்த கலர்ல இருக்கு, கருப்பு கலர்ல தான் இருக்கு, அது பார்த்தா ஏதாவது நமக்கு வருதா? அதே கலர் தான் புர்காவும். அப்ப ரெண்டும் ஒரே கலரு, இதை பார்த்தா காபா பார்த்தா மாதிரி இருக்கும், காபா பார்த்தா இதை பார்த்தா மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, காபாவுக்கு ஒரு படி மேல டஃப் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு புர்காக்கள் நவீனங்களா மாறி போயிடுச்சு. புர்காக்கள் டிசைன்களை நீங்க வாங்கி போட ஆரம்பிச்சீங்கன்னா கடைசியில என்ன ஆகும், பிற ஆண்களுடைய பார்வையில் அதுவும் தவறான எண்ணங்களை இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு வாட்டி தன்னுடைய மனைவியோட நடந்து போறாங்க. அப்படி நடந்து போகும் பொழுது ஒரு அன்சாரி தோழர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்வை அந்த இரவுல பார்த்துடுறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ன செய்யறாங்க, பெருமானார் பள்ளியில ஈத்திகாப் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கறதுக்காண்டி வந்தாங்க, ஒரு முக்கியமான விஷயத்த பேசினாங்க. ரசூலுல்லாஹ் தன் மனைவி இரவுல தனியா நடந்து போறாங்களே, சரி ஒரு துணைக்கு கூட போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடும் சொல்லி ரசூலுல்லாஹ் வீட்டு வரைக்கும் வர்றாங்க. அந்த இருட்டுல அன்சாரிகளை ஒரு தோழர் இதை பார்த்துட்டு, இந்த ராத்திரியில ரசூலுல்லாஹ் எந்த பெண்ணோட நடந்து வெளிச்சம் இருக்கா, அந்த காலகட்டத்தில் தெருக்கல்ல லைட் இருக்காரு, எந்த பெண்ணோட போறாங்கன்னு சொல்லி அந்த அன்சாரி சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய நடைக்கு வேகமா எடுத்து ரசூலுல்லாஹ் கடந்து போனார். யாருன்னு பார்த்துலாம் இன்னைக்கு ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை கூப்பிட்டு, இங்க வாங்க, அது வேற யாரும் இல்ல, என் சொந்த மனைவி தான், நீங்க தப்பா நான் உங்களவே தப்பா நினைப்பேன் யாரும் சொல்ல, நீங்க நினைக்க மாட்டீங்க, உள்ளத்துல ஷைத்தான் என்ன செய்வான், அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், தவறான எண்ணங்களை உள்ளத்துல கொண்டாந்து போல சைத்தான் ஒருத்தர் இருக்கிறான் இல்ல, நீங்க நினைக்க மாட்டீங்க, ஊர்ல போய் சொல்ல மாட்டீங்க, ஆனா உங்க உள்ளத்துல வந்துருச்சுன்னா அது தவறுதான் என்று சொல்லி பெருமானார் அந்த சஹாபிக்கு புரிய வைத்தார்கள். அப்ப ஷைத்தான் எப்போதும் பெண்களை சுற்றி மாகுலை ஒன்று உருவாக்கி கொண்டுதான் இருப்பான். அந்த மோசமான மாகுல்ல இருந்து நாம வெளியே வரணும்னா குர்ஆன் ஹதீஸை கெட்டியமா பிடிச்சாதான் உண்டு. அதுலேயும் வரம்பு மீறி செயல்படக்கூடிய பெண்களுக்கு சாதாரண 2 வார்த்தையை போய் இந்த மாதிரி பண்ணாத, குடும்ப மானத்தை வாங்காத சொன்னா அந்த செவிடு காதுல விழாது. குர்ஆன் ஹதீஸ் அவங்களுக்கு தினந்தோறும் போதிக்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஆதமுடைய மக்களை படைக்கும் பொழுது விபச்சாரத்துடைய குற்றத்துல சேர்த்து தான் படைச்சிருக்கிறான். விபச்சாரத்துடைய பங்கு ஒவ்வொரு ஆதமுடைய மகனுடைய தலையில எழுதப்பட்டிருக்கு, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. விபச்சாரம்னா என்னங்க, கண்களால் பார்ப்பதும் விபச்சாரம், காதுகளால் கேட்பதும் விபச்சாரம், நாவுகளால் வார்த்தைகளால் பேசுவதும் விபச்சாரம். ஒவ்வொரு உறுப்பும் விபச்சாரத்துடைய பங்கு எழுதப்பட்டுதான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இப்ப இன்னைக்கு பெண்கள் என்ன செய்யறாங்க, ஆண்களோடு தொடர்புல அதிகமா ஈடுபடாட்டாலும் பிற ஆண்களோடு பேசுகிறார்கள், பிற ஆண்களை செல்போன் அக்கௌண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இருந்துட்டு அவங்களோட கனெக்டா இருக்கிறாங்க. பிற ஆண்கள் வீட்டுக்கு வந்து போகும் அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இவை அனைத்தும் ரசூலுல்லாஹ் விபச்சாரம் என்று குறிப்பிட்டார்கள். கண்ணிமிக்க தாய்மார்களே, இது போன்ற செயல்களை நாம் திருத்தி கொண்டால் மட்டும்தான் உலக வாழ்க்கையில நமக்கு அல்லாஹு தஆலா நிம்மதியும் மறுமையிலும் மன்னரிலும் தருவான். ஒரு ஹதீஸ்ல வரும், என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை நீங்கள் தடுக்காதீங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்லுவாங்க, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவது தடுக்காதீங்க, வரட்டும், ஆனா அதை விட சிறந்தது அவங்களுடைய வீடுன்ட்டாங்க. இந்த ஹதீஸ்ல 2 அர்த்தம் உள்ள வைக்கப்பட்டிருக்கு. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளிவாசலுக்கு வர்றது நல்ல செயல், பெண்கள் பள்ளிக்கு வரலாம், இமாம் ஜமாத்தோட ஓரமா என்ன செய்யலாம், தொழுவலாம். ஆனா பெண்களுக்கு பெண்கள் தொழு வைக்க கூடாது. பெண்களுக்கு பெண்களே எந்த காலத்திலும் கிடையாது. ஒரு இடத்துல சொல்லப்பட்டதுல அது பெரிய ஒரு சர்ச்சையாச்சு, பெண்கள் எல்லாம் தொழ வைக்க வேணான்றாங்க, பெண்கள் எல்லாம் தொழக்கூடாதுன்றாங்க. ஷரியத்தையே விளங்கல. முதல்ல ஒரு பெண்ணுக்கு இமாமத்துடைய தகுதி கிடையாது, ஒரு பெண்ணுக்கு பெண் தொழ வைக்கக்கூடிய அந்தஸ்து இஸ்லாத்துல கிடையாது. ஒரு பெண் இமாம் ஜமாத்தோடு இமாமுக்கு பின்னால் தொழலாம் ஒழிய ஒரு பெண்ணே இமாமாக தொழ வைக்க முடியாது. விளங்குதுங்களா? இதை நாம எடுத்து சொன்னோம்னா அஜத்தை எங்களை தடுக்கிறாங்க, தொழுக வேணாம்னு நிப்பாட்டுறாங்க. தவறுதலான புரிதல். ஷரியத்தை முழுவதுமா விளங்கல, குர்ஆனை முழுவதுமா படிக்காத வரக்கூடிய விளைவுகள் இவை எல்லாம்.
பெருமானார் சொன்னாங்க, பள்ளிக்கு வரக்கூடிய பெண்களை தடுக்காதீங்க, ஆனா அதே நேரத்தில் அவருக்கு சிறந்த இடம் அவருடைய வீட்டினுடைய அறைன்னாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க பள்ளிக்கு வர்ற வழியில பிற ஆண்கள் பார்வைகள் படலாம், பிற ஆண்களுடைய தொடர்பு ஏற்படலாம், பிற ஆண்களுடைய எல்லா சிந்தனைகளுடைய உள்ளத்திலே உங்களுக்கு ஒரு ஆண்டாலும் உங்களால் அவர்களுக்கு ஏற்படலாம். இதனால் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் குடும்பத்தில் சமூகத்தில் உருவாகும். பள்ளிக்கு வருவது நல்லதா இருந்தாலும் நீங்க வீட்டில் இருப்பதே உங்களுக்கு சிறந்ததுன்னா இந்த ஹதீஸை நம்ம ஒரு ஆழமா எடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு சிறந்த இடம் ஊர் உலகம் சுத்தி வரதில்லை, சொந்த வீட்டுல ஒரு அறையில அல்லாஹ்வை பயந்து வாழ்றதை விட சிறந்த இடம் வேறு இல்லைன்னு நாங்க ரசூலுல்லாஹ். உலகத்துல சிறந்த இடம் எதுங்க? காபத்துல்லா. அதானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த காபத்துல்லாவோட சிறந்த இடம் தெரியுமா ஒரு பெண்ணுக்கு? தன் வீட்டினுடைய அறைன்னாங்க. இன்னைக்கு காபத்துல்லால தவாஃப்ல கூட பாருங்க, பெண்கள் முந்தி அடிச்சுக்கிட்டு தவாஃப் செய்யறாங்க, ஆண்களோட போட்டி போட்டுக்கிட்டு. ஹஜ்ருல் அஸ்வதை தொடர்றதுக்கு என்ன போட்டி தெரியுமா? 100 பேர் ஹஜ்ருல் அஸ்வதை ஒட்டி நிற்கிறாங்கன்னா 2 பொம்பளைங்க அந்த கூட்டத்துக்கு கீழே நிற்கிறாங்க. ஆண்களும் சரிக்கு சமமா போய் தொடணும்னு இருக்கிறாங்க, பெண்கள் அதை விட மோசமா இருக்கிறாங்க. இப்ப இடையில அல்லாஹ் ஒரு உம்ராவோட நசீபை கொடுத்தா அந்த உம்ரால பார்த்த தத்ரூபமான காட்சி, நேரலை காட்சி. ஹஜ்ரத் கூட வந்திருந்தாங்க உம்ராவுக்கு. 100 ஆண்கள் இருக்கும் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை ஒட்டி, ஒரு பெண் நல்ல மெலிந்த பெண்ணு தான் 100 ஆண்களுக்கு நடுவில் எந்திரிச்சு இன்னொருத்தைய கூப்பிடுறாவா அப்படின்ட்டு. உங்களுக்கு எந்த ஆலிம்ஸ் அந்த மாதிரி வழிகாட்டினார்? அப்படி தொடரணும்னு என்ன இருக்கு? ஹஜ்ருல் அஸ்வதை சைக்கிளை செஞ்சாலே போதும், தொடுறதுக்கு எவ்வளவு முந்தி அடிச்சுக்கணும். தவாஃபையும் நிம்மதியா செய்ய விடுறதில்லை, கஅபத்துல்லாஹ்வையும் நிம்மதியா தொட விடுறதில்லை. ஆண்கள் தர்த்தீபாவும் பேணுதாவும் ஹிஜாபோடு இருந்தா பெண்கள்கிட்ட அது இல்லாம போயிருது. இதற்கெல்லாம் காரணம் குர்ஆனும் ஹதீஸும் விட்டதினால். இப்படி தவாஃப்ல கூட, ஹஜ்ஜில கூட, உம்ரால கூட வரம்பு மீறி அமல்களை செயல்படக்கூடிய பெண்களையும் ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி மதீனாவுல ஒரு பெண் என்ன செய்யறாங்க, எல்லையை மீறி வந்துடுறதுனால அந்த காவலாளி நீ வராத போன்னு தடுக்கிறான். மீறி அந்த காவலாளி இந்த பெண் கன்னத்துல அறைகிறான். அந்த அப்பா அம்மா என்ன வளர்த்தாங்க, அதுக்கு ஓதி கொடுத்த அஜர்த்து என்ன ஓதி கொடுத்துருப்பாரு, அது எப்படிப்பட்ட சமூகத்துல வளர்ந்துருக்கும்? பதிலுக்கு அவனும் சும்மா இல்லை, அந்த போலீஸ்காரனும் பலாரும் ஒன்று வச்சா அந்த அம்மாவை. பெண்கள் தொடர்ந்து அமல் செய்யறதுனால, திக்ர் செய்யறதுனால, குர்ஆன் ஓதுறதுனால, எல்லா அமல்கள் செய்யறதுனால நேரான பாதையில இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பாதை எப்படி வேணாலும் மாறும், எப்படி வேண்டுமானாலும் சருகும். எல்லா நிலையிலும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேரான வழியில் நடத்து என்று ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு தொழுகையிலும் தொடர்ந்து கேட்டால் மட்டும்தான் வரம்பு மீறும் செயல்கள் இன்றைய பெண்களிடத்தில் அறவே வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பார்க்கிற கோலங்களை அவலங்களை பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? பெண்களை நீங்க பள்ளிவாசலுக்கு வராதீங்க, வீட்டிலே இருந்து சொல்லியிருப்பாங்க. எண்ணிமிக்க தாய்மார்களே, அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், பெண்களை நீங்கள் நடக்கும் போது கூட வேகமா சலக்கு நடக்காது. பெண்களுக்கு சப்தம் வர்ற கொலுசு போட கூட மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அது தெரியுமா? கொலுசு போடுங்க, சப்தம் இல்லாத கொலுசை போடுங்க. சப்தமான கொலுசை போட்டு நீங்க வேகமா நடந்தீங்கன்னா அந்த சப்தத்துல எத்தனை ஆண்கள் விழுவான்னு தெரியாது. நீ பாட்டு நடந்துட்டு போயிருவ, ஆனா உனக்கு பின்னாடி 10,000 ஆண்கள் விழுந்து கிடப்பான். ரசூலுல்லாஹும் அல்லாஹும் அதை தடுக்கிறாங்க. ஒரு பெண் வேகமாக தன்னுடைய கால் நடையை கொண்டு வேகமாக நடந்தால் என்றால், அல்லது சத்தம் வரக்கூடிய கொலுசுகளை போட்டு நடந்தால் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் பாருல அது அல்லாஹ் ரசூலும் ஹராமும் தடுத்தாங்க. போர்க்களத்துல ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, ஒரு தன்னுடைய மகனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தர் கேட்கிறாரு, போர் முடிஞ்சு போச்சு, உங்க மகனை நீங்க தேடுறீங்க, ஷஹீத் ஆகிட்டாரு, தேடுறீங்கன்னு தெரியுது, அது எதுக்கு புர்கா போட்டுட்டு தேடுறீங்க, ஏன் உங்களை ஃபுல்லா மறைச்சிக்கிட்டீங்க? ஒருத்தர் கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, போர்க்களத்துல என் மகன் தான் செத்து போனான், என் ஈமான் செத்து போல அப்படின்னாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான வார்த்தை, அதை யோசிச்சு பாருங்க. ஒரு மகனை இழந்தும் கூட அந்த ஆழ்ந்த துக்கத்துல கூட ஈமான விடலையே, தன் மகனை தேடக்கூடிய சடலங்களுக்கு மத்தியில கூட தன் ஈமான தொலைக்கலையே. இன்னைக்கு எந்த தாய் தன் மகனை இழந்து நிற்கிறாங்க? இன்னைக்கு எந்த தாய் தன்னுடைய சொத்து பத்தை இழந்துட்டு எல்லா நியமத்தை அல்லாஹ் கொடுத்துதான் இருக்கிறான். எல்லா நியமத்தான வாழ்க்கையை வாங்கிட்டு வாழ வேண்டிய முறைப்பிரகாரம் அல்லாஹ் வாழ சொல்லி வாழல, வரம்பு மீறி வாழ்றோம்னா அல்லாஹ் ஒரு நாள் கண்டிப்பா இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பிடி மிக கடும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல வன்மையா எச்சரிக்கிறான். இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவுக்கு வருவேன். தொழுகையில இமாம் தவறு செய்தால் பின்னால் தொழக்கூடிய மாமூம்கள் என்ன செய்யணும் தெரியுமா? இமாம் ஒரு தக்பீரை விட்டுட்டாலோ அல்லது ஒரு ரக்காயத்தை கூட போறது செஞ்சுட்டாலோ பின்னால மாமூம்கள் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு அதை கூட ஆண்கள் தொழக்கூடியவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தும் ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் சொல்லணுன்றதும் தெரியல.
சொல்லணுன்றதும் தெரியல. ஆனா ஆண்கள் இமாம் தவறு செய்தா ஆண்களுக்கு சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ் இருக்கு. ஆனா அதே பெண்கள் சபைகள்ல, பெண்களுக்கு தொலை வைக்கக்கூடிய சபைகள்ல ஒரு இமாம் தவறு செஞ்சுட்டா அந்த பெண்கள் தன் குரலை கூட வெளியே சுத்தக்கூடாது, சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடாது. அந்த இமாமுடைய உள்ளத்துல யார் அந்த அம்மா இவ்வளவு அழகா இருக்கு குரல், இன்னைக்கு தொழுது முடிச்சுட்டு அந்த அம்மாட்ட பேசி அவங்க சொல்லிட்டு அஜத்து நின்றாருன்னா அப்ப பெண் என்ன செய்யணும்? இமாமுக்கு தொலை வைக்கக்கூடிய சபைகள்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய ஒரு கையை எடுத்து தன் தொடை மீது இப்படி அடிக்கணும்னாங்க. அந்த ஒரு அடிதான் அந்த இமாமுக்கு இஷாரான்னாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், தன் பெண் குரலை கூட வெளியப்படுத்தக்கூடாது, அடியை கொண்டு இமாமுக்கு இஷாரா கொடுக்கணும்னா அல்லாஹ் எந்த அளவுக்கு பெண்ணை போற்றி பாதுகாக்கிறான் தெரியுமா? இஸ்லாத்துல பெண் ஆதிக்கம் சொன்னா அது மிகையே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? பெண்ணை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஒரே நோக்கம் கருவில் உருவானதிலிருந்து மன்னரைக்கு போகின்ற வரைக்கும், சுவனத்திற்கு போகின்ற வரைக்கும் அந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் ஆசைப்படுகிறான். எனவே அவன் ஆசைக்கு இணங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஆசைக்கு இணங்க